ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் அகைன் ஒரு மாக் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் தட் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஃபர்தர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி பென் எழுதுது. ஓகே, selling cost price, selling gain, profit loss is equal to 6/5. ஸோ சேலிங் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 8, 3, 7, 8 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தெரியலை. திருப்பி இங்கே ஒரு சேலிங் ப்ரைஸ் 1, 7, 5, 6 கொடுத்துட்டான். 6/5. ஓகே, இப்போ 8, 3, 7, 8 5ஆல் அடிச்சு விட்டேன் நான். 4, 35, 39, 15, 18, 41. ஓகே, 4, 1, 8, 9, 0 மைனஸ் 5 is equal to 6 CP. 1, 7, 5, 6 6ஆல் அடிச்சு விட்டேன் வரும் 36, 33, 42, 45, 610. ஓகே, 10536 வருது. ஸோ இது இப்படி வந்து லெவல் சிபி வந்துடும். இந்த சைடு போகும்போது 10536 41890 அப்புறமா 6 12 13 14 2 5. அப்போ 5 2 4 2 6ங்க. இந்த லெவலால் அடிச்சு வரணும். 5 2 4 2 6. ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின் 4 6 84, 77, 3 7 66, 4 5 6. ஓகே 6. அப்போ சிபி வந்து என்னது? 100 பாட்டு தான். 4766னா நான் கேட்குறது சேலிங் ப்ரைஸ் 23, 26னா 3, 8 3, 9ல் முடியுது ஆன்சர். 9ல் முடியக்கூடியது ஆன்சர். அடுத்த கொஷின், two positive number differed by 2134. okay, the greater number is divided by smaller number, coefficient 2, remainder 147. okay, அப்போ அந்த greater number 2y, x is equal to 2y plus 147 இருக்கும். கரெக்டாக? x is equal to, அப்போ 2y minus 2y plus 147 minus y equal to 2134 இருக்கும். கரெக்டாக? அப்போ y is equal to என்னவா இருக்கும்? 2134 147 72. 12 4 போச்சுன்னா 8 19. அப்போ y is equal to 1987 இருக்கும். y நம்மளுக்கு தேவை எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்னப்பா இருக்கும்? இன்ட்டு 1987 இன்ட்டு ஒரு 2 போட்டுப்போம். 14 16 17 18 19 2 3. ஓகே, 3974ங்க. இதுதாங்க எக்ஸு. இது கூட 147 வேறு போடணுமா? 11 7 11 12 10 11. ஓகே, இப்போ 4121க்கும் 4225க்கும் HCF எடுக்கணும். HCF
4 1 2 4 போடலாமா? 4 6 4 1 6 12. இப்போ பாருங்க 4 2 2 5ன்னு இருக்கா, இது வந்து 16ஆல ஆக சான்ஸ் கிடையாது. 11ஆல ஆகுமா? ஆகாது. 10ஆல ஆகும். 13ஆல தான் ஆகும். ஆனால் 13ஓட ஆசிலேட்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. இப்போ 4னா 4 2 2 இன்ட்டு ஒரு 2 போட்டால் 2 4 4 2 இன்ட்டு ஒரு 8 போட்டுக்கிறேன். என்ன வரும்? 12 52 வரும். கரெக்டாக 13 கூட ஒரு 4 போட்டால் 52 வரும். அப்போ 13 தான் பாடி 13 தான் HCF. ஆக்சுவலாக அதை கண்டுபிடிக்கணும் அவசியம் ஆப்ஷன்ஸ் வச்சு போட்டு போயிடலாம். ரெக்டாங்குலர் தின் ஷீட்டு லாங்கு வைடு இப்போ நம்மளுக்கு இது வேணும்ல, சிலிண்டர்னால் எப்படி இருக்கும்? ஸோ பேஸ் பார்த்தீங்கன்னா 2πr ஈக்குவல் டு 14. 32 வச்சுப்போம். 32 லாங்னா வைட்னா ஹைட்டை மீன் பண்ணும். இப்போ 32னா ஆர்எஸ் ஈக்குவல் டு 32 எடுத்து வச்சுன்னா 1 6 16. இப்போ 16 is divided by pi. What is volume of cylinder? Pi r square h. கரெக்டா? pi r square h. இதுலேயும் பை இருக்கு. ஓகே, பை வச்சுப்போம். ஆர் என்ன? 16 is divided by pi. 16 is divided by pi. h என்ன? 14. பை கேன்சல் ஆயிடுச்சு. 6 4 4ல் முடியணும் 5. 4ல் முடியணும் 5 தான் இருக்குது பாருங்கள். எல்லாமே ரொம்ப கால்குலேட்டிவாகவே இருக்குது. இப்போ மந்த்லி பர்சன்ஸ் வித் 50% இஸ் மந்த்லி இன்கம். 50% தான் 7056 அப்படின்னா 50% எவ்வளோ? அதே தான் இஸ் மந்த்லி எக்ஸ்பென்சஸ். இந்த கொஷின் 9z ஸ்கொயரு ப்ளஸ் 81z மைனஸ் 81z. இந்த 9 ஆரம்பிக்கிறது. ஓகே, இந்த கொஷின் பாருங்க. இப்போ 110ன்னு வரும். ஈக்குவல் டு 5 இப்போ 055 550. The question, a pipe can fill 9 hours, another pipe 90 hours. 9 hour, another 90. LCM பார்த்தீங்கன்னா 9 1. இது வந்து 10. ஓகே, இது வந்து எம்டி பண்ணுது. ரெண்டாவது பைப்பு எம்டி பண்ணுது. இப்போ 90 இஸ் டிவைடட் பை 9. இன்னொன்று கேட்குறான் twice the volume. Twice the volume போட்டால் 1022 20 minutes. கோபால் போட் 51 1120 into 51 போட்டுக்கலாமா? 0 2 1 1 திருப்பியும் 0 5 2 சார் 10 5 6 5 0 2 1 7 5. இப்போ 5 7 1 2 0 ப்ளஸ் அடுத்தது 920 into 45. ஓகே, இப்போ 0 வேணாம் அடிச்சிருங்க. 5 2 சார் 10 45 47 8 36 0 0 15 11. ஓகே, இப்போ 4 1 5 0 0 0 2 6 8 9
இந்த 98620 வந்துட்டு 51 45 அடிச்சு விடுங்க. 6 9 to 6 அடிச்சு விடுங்க. என்ன வரும்? 8 4 8 8 4 9 3 1 0 2 4 2 4 6 5 5. ஓகே 16. அப்பா திருப்பி இதை கேன்சல் பண்ண முடியுமா? 2 4 6 5 5 24 அடிங்க. இப்போ 2 4 0 10. இப்போ 6 மட்டும் கீழே இறக்கிறேன். 10னா 24 இன்ட்டு 3 போட்டுக்கலாமா? 12 6 7 3 4 தான் வரும். ஓகே 104. தெரியல கரெக்டாக பண்ணனான்னு போட்டு வைப்போம். 54 இன்ட்டு 7 28 35 37. இது கூட when a new boy joined the average new boy ஒரு பையன் ஜாயின் பண்ணுறான், ஆவரேஜ் weight இன்க்ரீஸ் ஆகுது. when a new boy joined the group. இப்போ 7ஆக இருக்கிறது 8ஆக மாறும். கரெக்டாக 7ஆக இருக்கிறது 8ஆக மாறும். 54ஆக இருப்பது 56ஆக மாறும். இப்போ 56 8 8 வயசா 48 44. அப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னங்க? 0 14 7 70. அடுத்த கொஷின் தேர்ட் ப்ரொபோர்ஷனல்ஸ். 2x ஸ்கொயரு ஃபார்முலா என்ன? a/b 12xy is equal to 12xy is equal to cங்க. ஓகே இதுவும் அடுத்த x இதுவும் இதையும் அடிச்சு விட்டுறாங்க 6. இப்போ y ஸ்கொயரு 12 72 தானே இருங்க. 12 இன்ட்டு 6 போடுங்க. 6 2 12 6 72 தான். 72y ஸ்கொயரா? 72y ஸ்கொயர். அடுத்த கொஷின் vendor buys 42 laptop bags for and sells them at 35. vendor bought 41622 42 லேப்டாப்பை வந்துட்டு விலைக்கு வாங்குறாங்க, அது சேல் பண்ணுறாங்க. காஸ்ட் ப்ரைஸு சேலிங் ப்ரைஸு. ஓகே 42 2 டேபிள் அடிக்கலாமா? 20 8 11 கரெக்டா? திருப்பி 7 டேபிளில் 3 டைம் போகும். 7 டேபிளில் 2 6 8 6 8 9 5 1 5 1 7 2 1 2 1 2 1 3. ஓகே 3 டேபிளில் போகுமா பாருங்க. 27 9 27 9 1பா. இப்போ 9 9 1 தான் காஸ்ட் ப்ரைஸாக இருக்குது. 3 7 3 4 5 35 அடிங்க. 7 டைம் போகும். 7 டைமு 2 3 4 3 4 3 4 6 9. இப்போ 7 டேபிள் அடிக்க முடியுமா? அதை 1 0 4 2 4 2 4 2 6 4 9 7. ஓகே பாடி காஸ்ட் ப்ரைஸும் சேலிங் ப்ரைஸ் இருக்குது. How many laptops bags should be bought and sold to earn profit? Profit வந்து 3 9 5 2 equal to how many laptop bags? இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 1 0 6 7 9 9 1 அப்போ 6. ஓகே 9 16 9 போச்சுன்னா 6 7. ஓகே 76 எக்ஸ் வச்சுப்போம். 3 9 5 2 76ங்க. 2 டேபிளில் 6 3 8 2 டேபிளில் 1 9 7 6
திருப்பியும் 1 9 9 8 8 இப்போது 19 கூட என்ன நம்பர் போட்டால் எனக்கு 8ல் முடியும்னு பார்ப்போங்க. 19 கூட 52 போடலாம் கரெக்டாக. 52 இன்ட்டு 19 போட்டால் 18ல் தானே முடியும். 9 5 45 45 46 52 இப்போ 8 8 9 வருது கரெக்டாக டேலி ஆகுது. 52 தான் ஆன்சர். அடுத்த கொஷின் இது எப்படி எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம் கரெக்டாக. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 இதை கேன்சல் ஆகிடும். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இதை எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதலாம் கரெக்டாக. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு எழுதலாம் கரெக்டாக. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 1 3/2ன்னு எழுதலாம் கரெக்டாக. ஓகே, இப்போ இதுக்கு இங்கே 2 வரும் கரெக்டாக. ஆமாம், இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/4ன்னு வரும். ரூட் எடுக்கிறேன். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3/2ன்னு கிடைக்கும். அப்போ தீட்டா வேல்யூ என்ன? 60 டிகிரி கரெக்டாக. தீட்டா வேல்யூ 60ங்க. தீட்டா வேல்யூ 60னா √3/2 the whole square minus 1. இப்போ 2 3/4 minus 1 2. அப்போ 3/2ல் 1 போச்சுன்னா 1/2. Product of two consecutive x into x plus 1 is equal to 247. இப்போ எங்கே இருக்கு? இதுவா? இதுதானே? ஆமாம், இதுதான். Mohan invested 36%, 36/100 அடிச்சு விடுங்க. 1 8 5 9 25ங்க. இப்போ 25 தான் 1320 அப்படின்னா 34 என்னன்னு கேட்குறானா? அமௌண்ட்டு தானே கேட்குறாங்க. இல்லை அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க. 5 டைம் போகும். 2 6 4 4 இருங்க 264 5ஆல் அடிச்சு விட்டா 225 வரும் கரெக்டாக. 5 டைம் 1 டைம் 2 டைம் வரும் 4 வரும். அப்போ 52 8 34ல் அடிங்க. 2ல் முடியும். 32வா? 8 9 11 21. ஓகே, 24 6 7 8 1 5. இப்போ 2 5 9 9/2ல் முடியுதா? இதோ இருக்கே. ஓ மை காட், 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 9/2 9 99/2 வரும். 2 5 9 7 7 7 179/2 179/2 எப்படி வச்சிருக்காங்க பாரு ஆப்ஷன்ஸ். 179/2 யூனிட் வச்சுட்டு போடலான்னா கரெக்டாக இதை தான் வைக்கிறாங்க. A cistern wall is leakage. Bottom can fill A வந்து 6 hours. ஹோல் P வந்து 15 hours. ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் எடுங்க. 6 15க்கு எல்சிஎம் எடுங்க. 3 2 5 10 30 5 6 2 கரெக்டா. ஃபில் பண்ணது ஒன்று வந்து எம்டி பண்ணுது. இது வந்து எம்டி பண்ணுது. ஓகே, 30/3 போட்டுப்போம். என்ன ஆகும்? 10 10 தான் ஆன்சர். பார்க்க கொஷின் பெருசாக இருக்குது, போட்டுடலாம். 8 டிஜிட் நம்பர் இஸ் டிவிசிபிள் 8. 8ஓட டிவிசிபிலிட்டி லோட் லாஸ்ட் 3 டிஜிட் பார்க்கணும். PE 08ன்னு இருக்குது. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் P கேட்குறாங்க. 6 8 போட்டால் ஆகுமா? 48 56 6
56 48. இப்போ 5 போட்டால் 6 போட்டால் ஆகும். 6க்கு மேலே உள்ள நம்பர் பாருங்கள். 7 போடலாமா? 708. 708 போட்டால் 64 88. 7ம் ஆகும். 8 போடலாம். 8 8 8 8 8ம் ஆகும். 6ம் டிவிசிபிள் ஆகும், 7ம் ஆகும், 8ம் ஆகும். இப்போ 8 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ 8 தான் ஆன்சர். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ரியல் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸ்க்கு பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ac யூஸ் பண்ணுவோம். இப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 4 16. அப்போ இதுக்கு ரூட் எடுத்து என்ன வரும்? 4 தானே வரும். 4 -4 +4. ஐயோ, தப்பு 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 தப்பு. 16 × 16 வரும். ரூட் எடுத்தால் 16 வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 16. ஆன்சர் 16 இருக்கா ப்ளஸ் ஆர் மைனஸு? கால்குலேட்டிவ் குவாட்ரிலேட்டர் இருக்குது. குவாட்ரிலேட்டரு பிஇ கியூவு ஆறு எஸ்ஸு. இதில் வந்துட்டு 6s வந்து ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுதான். எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா 32.5. இது வந்து 4x. அதே மாதிரி இது வந்து 9x. இப்போ என்ன கேட்குறேன்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 9xம் 4xம் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஆக்சுவலி. இந்த 32.5னா அதோட ஃபார்முலா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும்? 13x = 2ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ 13 டேபிள் அடிச்சு விடலாம். 13 டேபிள் அடிச்சுட்டு என்ன ஆகும்? 3 to 5 13 டேபிள் அடிச்சு 13 டேபிள் டிவைட் பண்ணுங்க. 26 2 4 4 4 4 65 65 5. இப்போ 25 வரும். இப்போ 2.5. இப்போ x is equal to 5ங்க. x is equal to 5னா 5x என்ன இருக்கும்? 25 இருக்கும். Shopkeeper marks the price after discount. Marked price, selling price. 100 ரூபாய்க்கு மார்க் பண்ணுறான். 69 31 69க்கு சேல் பண்ணுறான். அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு ஆகுன்னு 105க்கு சேல் பண்ணுறான். 69 105. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 0 × 105 தான் கொடுத்துட்டாங்க. 5180ன்னு சொல்லிட்டு என்ன கேட்குறான்? காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறான். 69 × 100 என்னன்னு 21 5180 வந்துட்டு 5 அடிங்க. 136 வரும். 3 டேபிளில் 7 டைமு 2 3 டைமு. இதுமாதிரி 7 டேபிளில் 1 3 3 ஐயோ 136. 7 136 இருக்குது. கீழே 23 இருக்குது. ஆகாதே. இருங்க, இதை தப்பு பண்ணணும். இந்த தப்பு பண்ணிட்டேன் பாருங்க. இங்கே 0 வரும், போடாமல் விட்டுட்டேன். 7 டேபிள்னா 107 103. 3 3 28 4 3 2 56 8 அடுத்துனா 148 × 2 போடுங்க. 6ல் முடியும் ஆன்சர்ப்பா. 6. ஸ்விம்மர் டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் ஸ்டில் வாட்டர். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் 37 27 போடுங்க. 14 5 6 இஸ் டிவைடட் பை 2 போடுங்க. 32.
ரேஷியோ ஆஃப் கிரேட்டஸ்ட் which of the following is the greatest ரேஷியோன்னு கேட்குறோம் நாங்கள். 51 34 அடிச்சுடுங்க. 51 34 0.6 வரும். 77 38 அடிக்கிறேன் 5 வரும். 77 into 5 போடுங்க 35 38 0.5 வருது. சாரி 85 வருதா? அப்போ 0.4 வரும். 76 270 அடிச்சேன்னா வரும் 1 2 3 4 போடலாம். 20 18 24 28 4 கூட வர 3 தான் 0.3 தான் வரும். 72 31 அடிக்கிறேன் 31 into 6 சிச்சோ 72 0வை 31 அடிக்கிறேன் 31 into 9 போடுற 9. இதுதான் வரும்னு நினைக்கிறேன். இதுதான் வரும். இன்னும் வரும் 4 72ல் ஒரு 4 போச்சுன்னா 68 ஒரு 5 68 ஒரு 5 போச்சுன்னா 73/4 வரும் ப்ளஸ் 57 வரும். இல்லையே 4 72 - 4 போடுங்க. 72 - 4 போட்டால் 68 வருமா? ஓகே, இது வந்து 68 4ஆல் அடிக்கணும். ஆமாம், 68 4ஆல் அடிச்சேன்னா வரும் 1 7 17 வரும். ஓகே, 17 கூட ஒரு 5 போட்டால் 22 57 9 79 பாடி. The question 1 2 3 4 5 6 7 8 9ல முடியுது. 0 2 9 9 9 9 11 ஓகே 1 7 13 5 5 மேபி அவங்க 45 தான் 5ஆல் முடியும். ஆன்சர் ends with 5 ஃபர்ஸ்ட். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு 5ல். 83 17 62 87 62 96 86 92 90 12 13 14 15 16 7 14 15 16 19 15 ஓகே 35 5 8 11 12 12 12 18 18 ஒரு 24 24 32 ஓகே 32 27 ஒரு 8 17 5 6 அப்போ 6 7 5 9 அடிச்சுட்டேன் வரும் 9 7 7 7 7 7 5 75 ஈஸி கொஷின் ஆச்சே. 0 - 2 + p divided by 3 is equal to 3 கரெக்டா? அப்போ -2 + p is equal to 9 p is equal to 11 p is equal to 11. The question speed ratio 2 is 7 time ratio 7 is 2
இதுக்கான டிஃப்ரென்ஸ் 5 5 வாட் தான் 30னா அவன் கேட்குறது நார்மல் டைம் கேட்குறாங்களா? ஃபைண்ட் த டைம். நார்மல் நார்மலாக டைம் எவ்வளோ போயிருப்பான்? நார்மல் டைம் 2 வாட் எவ்வளோ? 12. ரொம்ப கஷ்டமாக இருக்கு போகணும். Cylinder is made up of rolling rectangular paper and find the curved surface area of the cylinder. ஓகே, ஒரு சிலிண்டர் இருக்கு. ஓகே, இது வந்து 12 வச்சுப்போம். இப்போ 2 பை ஆர் இஸ் ஈக்குவல் டு 7.48 இருக்கு. இப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 7.48. அப்போ 2 டைம் போகும். 6 4 2 2 into 22/7 into r is equal to 7.48. r என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2 டேபிள் அடிக்கிறேன். ஓகே, திருப்பியும் 2 டேபிள் அடிக்கிறேன். ஓகே, இப்போ 11 டேபிள் அடிக்க முடியுமா? அடிக்க முடியுமே. சரி 18187 அடிச்சா 1.7 வரும். கரெக்டா? ஓகே, 1.7 வரும். r is equal to 1.7 into 7 வருது. வாட் இஸ் சிலிண்டரோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா? 2 பை ஆர் ஹெச். கரெக்டா? 2 into 22/7 into 17.7 into h. ஹைட் என்னது? 12. இப்போ 44 ஒரு 4 ஆறில் முடியும் ஆன்சர். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குடா. அப்பாடி, ஏன்தாடா இப்படி இருக்கிறேன் நீங்கள்? 14 22 23 1740 204. அப்போ 204 44 அடிச்சு விடுறேன். 16 8 16 7 6 இந்த ஒர்க்கு பாருங்க. தெரியல, நானும் வந்துட்டு கெஸ்ல தான் போடுறேன். நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணலை. இது மோடு கேட்குறாங்களா? மோடு கொடுத்துட்டாங்க. மோட் ஃபார்முலா என்னன்னா லோவர் லிமிட் ப்ளஸ் f0 மைனஸ் f1 by 2 f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்ட்டு சி. இது மோட் அவனே கொடுத்துட்டான். ஹையஸ்ட் நம்பர் இருக்குது. இதுதான் வந்துட்டு f1னா இது வந்து f0, இது வந்து f2. இப்போ 1 6 5 லோவர் லிமிட் 60 இருக்கு பாருங்க. 1 6 0 ப்ளஸ் f1 என்ன 37 மைனஸ் f0 25 2 f1 என்ன 37 மைனஸ் f0 என்ன 25 மைனஸ் f2 x தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். c வந்து 5. ஓகே, இது செய்ய போகும்போது 5n ஆகும். இப்போ 5 ஒரு 7 12 இது 54 மைனஸ் 25 மைனஸ் x இஸ் ஈக்குவல் டு 5. இந்த 5யும் 5யும் அடிச்சு விட்ருங்க. 54ல் 25 போச்சுன்னா 14 4ல் 2 9 அப்போ 29 மைனஸ் x இஸ் ஈக்குவல் டு 12ங்க. இப்போ 29 ஒரு 12 போடுங்க. 9 11 9 11 41 பண்ணிட்டோமே. ஆன்சர் வரலி 41 வரலையே. 37 into 2 14 74 வரும் இங்கே. 74ல் ஒரு 25 போச்சுன்னா 4 9 49 வரும். 49 மைனஸ் x இஸ் ஈக்குவல் டு 12. 49 ஒரு 12 போச்சுன்னா 7 37 இதோ இருக்குப்பா.
37. இது போடலாம். இது ரொம்ப கஷ்டம் டு கால்குலேட்டிவ். இது என்ன இதுக்கு? போட்டுருந்துருக்கலாம். ஓகே. நிறைய தப்பா போட்டுட்டேனா? கொஷின் 3 கொஷின் தப்பா போட்டிருக்கேன் போல. இந்த கொஷின் தப்பு, இந்த கொஷினும் தப்பு. ஓ, என்ன தப்பு பண்ணியிருக்கேங்க? ஆப்ஷன்ஸ் பாருங்க, எல்லாமே 1-0ல தான் வைக்கிறான். டெலிட்டே பண்ண முடியல, கால்குலேட்டிவா இருக்கு. இது வந்து எப்படின்னா 1120 இன்டூ 551 ப்ளஸ் 920 இன்டூ 45 இஸ் டிவைடட் பை 696ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் சிம்பிள். ஆனால் நான் வந்துட்டு எதுவும் மல்டிப்ளை பண்ணும்போது தப்பு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த 0 முடியுது. இதை அடிச்சு விட்டேன்னா ஆன்சர் வரும். பட் நான் மல்டிப்ளிகேஷன் சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் மல்டிப்ளை பண்ணுறதுல. இது என்ன? மார்க்கெட் ப்ரைஸு, சேலிங் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸு. 100 ரூபாய்க்கு மார்க் பண்ணுறேன், 69 ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன். 100 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ்னால் 105க்கு சேல் பண்ணுறேன். இப்போ 69 105. அவன் கேட்குறது மார்க்கெட் ப்ரைஸ் 100 இன்ட்டு 105 கொடுத்துட்டான் 5180ன்னு. இப்போ என்ன கேட்குறான்? காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறான் 69 இன்ட்டு 100. ஓகேவா? 3 டேபிள் அடிச்சு விட்றேன். 3 5 2 3. 7 டேபிள் அடிச்சு விட்றேன். 5 டைமு 7 2 8 4 0 வரும். 5 டேபிள் அடிச்சு விட்றேன். 1 4 8. இப்போ 1 4 8 ஒரு 23ங்க. ஆன்சர் 4ல் முடியணும். அப்படின்னு போட்டேன். ஆனால் என்ன தப்பு பண்ணேன்? 6ல் முடிகிற போட்டிருக்கணும். இப்போ கம்ப்ளீட் கரெக்டாக வருது ஆன்சர். 6ல் முடியதை போட்டிருக்கேன். ஈஸி தான், பட் சில்லி மிஸ்டேக்ஸ், ரொம்ப மைனரான மிஸ்டேக்ஸ்லாம் வச்சுட்டேன். அடுத்த கொஸ்டின் என்ன? வேற என்ன? 70 இது தானே போட்டேன். 72 is dividing 3 1. இப்போ தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேனையா. இது வந்து 0.4 வந்திருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன் போட்டோமே ஒன்று 51 340னா இதுதான் ஆன்சர். தெரியாமல் போய் அதை தப்பு பண்ணி வச்சிருக்கேன். தெரிஞ்சே தப்பு பண்ணுறேன். இது யூஸ்வலாக போடக்கூடிய சம் தான். இதை 2 போட்டுக்கோங்க, 5% வரும். 5%னா 5/100 போட்டுக்கோங்க, 1/20. 2வாக இருக்கிறது 21. எவ்வளோ ஆகுது? ஆஃப் இயர்லி ஆஃப்டர் 1 இயர் 2 போட்டுக்கோங்க.
இப்போ 400 தான் நம்மளுக்கு 7200 அப்படின்னா என்ன கேட்குறான்? 441 என்னன்னு கேட்குறானா? அட பாவி, செம ஈஸி. இதை போடாமல் விட்டுட்டேன் நான். ஆன்சர் 8ல் முடியும். எயிட் 0ல் முடியுமா? சாரி. இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம்? 15 பென்னு, 6 பென்சில். ஓகே, நான் பென்னை வந்து எக்ஸாக வச்சுக்கிறேன், பென்சில் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். 291 இப்போ பென்னு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி பென்சில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, தென் த காஸ்ட் ஆஃப் 9 பென்னு 3 பென்சிலு ஈக்குவல் டு 75. இந்த ஈக்குவேஷன் அடிச்சு விட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இது எக்ஸுங்க, 15x + 6y 291. இந்த ஈக்குவேஷன் அடிச்சு விட்டுனா எக்ஸு என்னென்னு கண்டுபிடிக்கணும், ஒய் என்னென்னு கண்டுபிடிக்கணும். நான் கேட்குறது 12x + 3y. ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கணும். வேற என்ன? இதுவும் போடலாம். ஆக்சுவலி இது எப்படின்னா 14, 13, 14 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 7 டேபிளில் 2 டைம் போகும், 13 போகும், 2 டைம் போகுமா? அப்போ திருப்பியும் 2 டேபிளில் 1 டைம் போகும், 13 டைம் போகும், 2 டைம் போகும். 13 × 14 தான் எல்சிஎம். ஓகேவா? அப்போ 15 14 × 13 ஒரு 14 போடணும். அதே மாதிரி 16/13னா ஒரு 13 × ஒரு 14 போடணும். அதே மாதிரி 20 × 14னா ஒரு 13 × 14 போடணும். 14 14 கேன்சல் ஆகிடும், 13 13 கேன்சல் ஆகிடும், 14 14 கேன்சல் ஆகிடும். இப்போ இது பாருங்கள், 13 × 5 போட்டால் 15, 65 வரும். இஸ் டூ 26. இது வந்து 260 வரும். இது வந்து 16 ஒரு 14 போட்டுங்க, 24 வரும். 4 6 அப்புறம் 1 6, இப்போ 4 12, 2 2 4 வரும். நான் கேட்குறது ஹையஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்குறாங்க. அப்போ 195 தான் நம்மளுக்கு 30 அப்படின்னா லார்ஜஸ்ட் என்னன்னு கேட்குறானா? 6 5 2 டைமு 1 3 40. மேடா பாவி, இதுவும் ஈஸி தானே, அதையும் வச்சுட்டேன் நான். 40 ஆன்சர். வேறு ஏதாச்சும் இருக்கா? வேறு எதுவும் இல்லை. பட் கொஷின்ஸில் எப்படியும் ஒரு 5 கொஷின் ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்திருக்கு. ஓகே, அடுத்த ஒரு செக்ஷன் பாக்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.